ஐஏஎஸ் அதிகாரி மரியாதைக்குரிய வீரமணி அவர்கள் இங்கே வருகிறார்கள். எழுச்சி தமிழர் அவர்கள் இங்கே உட்கார்ந்துடலாம். ஆனா இங்கே உட்கார்ந்துடலாம். நம்முடைய தோழமை அமைப்புள்ள அனைத்து பேர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனவே தலைவர் அவர்கள் இங்கே திருமண நிகழ்வை நடத்தி வைத்ததற்கு பின்பு வரவேற்பு விழா நிகழ்ச்சி அழைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் மேடைக்கு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தம்பி வீடியோ போட்டு விடுங்க. 2 நிமிஷம் பாட்டு மட்டும் போட்டு பாட்டு மட்டும் போடல. பாட்டு போட தம்பி தம்பி எல்லாரும் சேர்ல உட்காந்து நல்லா இருக்கும். இப்படி இருந்தா யாரும் பார்க்க முடியாது, தலைவரே பார்க்க முடியாது. தம்பி சேர்ல உட்காந்து எல்லாரும் வலது
மேடையில தயவு செய்து யார் வர வேண்டாம், அழைக்கப்பட்டவர் திருமணம் மணிகளை உட்கார வச்சிருக்கா பொண்ணு மாப்பிள்ளைய. ஏய் தம்பி ராஜா, பொண்ணு மாப்பிள்ளை வந்து மக்கள் கீழே இருக்கு தம்பியா, நீங்க கீழே இருக்கு. தம்பி மேடை விட்டு கிளம்புங்க தயவு செய்து. மணமகன் ஐயா வாங்க வாங்க. தம்பி மேடைகளை எல்லாரும் வர ஓரம் பண்ணுங்க, யார் நிக்க வேணாம். மரியாதைக்குரிய வீரபாண்டி ஐஏஎஸ் அவர்கள் மேடைக்கு வரவும். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் மக்கள் முதல்வர் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மரியாதைக்குரிய அண்ணன் ஹென்றி டிபன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அண்ணன் பசுமன் பாண்டியன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து உட்கார்ந்து ஒரு ஏழு போடுறாங்க. தயவுசெய்து உட்காருங்க. நாகை திருவள்ளுவர் அவர்கள் மேடைக்கு வரவும். சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் அவர்கள், கட்சியினுடைய அறிவிச்சார் எல்லாரும் அவர்கள். தம்பி மேடைக்கு யாரும் எல்லாரும் வர வேணாம், அழைக்கப்பட்டவங்க தான் போதும். தற்போது நமது எழுச்சி தமிழர் அவர்கள் அதற்குரிய திருப்பதி குடும்பத்தார் தனியமது குடும்பத்தை சார்ந்த திருமணம் பெரியோர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் அவர்கள் மேலே எல்லாரும் கைது நிற்காதீங்க. மேலே காமராஜ் எல்லாரும் கீழே இருக்குங்க. ஏறி போட்டு டைம் ஆகிட்டு சொல்றாங்க, சீக்கிரம் போடுங்க, இல்லாட்டி நிப்பாட்டிங்க. மேலே இடது பக்கமா இருக்கக்கூடிய தோழர்கள் தயவு செய்து கொஞ்சம் ஓரமா நல்லா இருக்கும். மேலே இடது பக்கமா இருக்கக்கூடிய தோழர்கள் ஆனா இங்க உங்க பதிலுக்கு எல்லாமே பின்னாடி தருங்க, இல்ல பின்னாடி போய் சொல்லுங்க. நாகை திருவள்ளுவர் சேர்ப்பு சமீரா மணமகன் தமிழ்கனி மணமகன் பிரபாகரனுடைய திருமணத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒடுக்கப்பட்டோரின் மக்களின் உரிமை குரல் எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இப்பொழுது தீர்மானத்தை நடத்தி வைப்பார்கள். கொஞ்சம்
வைகை ஆற்றங்கரையில் வாழ்ந்த மக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட அரசு ஆற்றின் மறுகரைக்கு இடம்பெயர செய்து அவர்கள் இடம்பெயர்ந்த பகுதி எஸ்எம்பி காலனி, சுடலைமுத்து பிள்ளை காலனி. மதுரையின் மையமாக இருந்த அந்த பகுதியை சுமார் 20,000 ஆதிக்கசாரி மக்கள் சூழ்ந்திருந்தனர். எல்லா சேவைகளோடும் எஸ்எம்பி காலனி மக்களுக்கும் எந்த பின்புலமும் இல்லாததால் அதை பயன்படுத்தி ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தனர். கஞ்சா விற்பது, கள்ளச்சாராயம் விற்பது போன்ற சட்டவிரோதமான செயல்களை செய்ய ஆதிக்கசாலியினருக்கு ஒரு இடம் தேவைப்பட எஸ்எம்பி காலனியின் அருகில் உள்ள இடத்தை தேர்வு செய்தனர். அந்த சட்டவிரோத செயல்களை கேள்வி கேட்கக்கூடாது என்று ஆதிக்கசாலியினர் அவர்களை துன்புறுத்தினர். காலனி மக்களுக்கு தண்ணீர் குழாயில் தண்ணீர் தர மறுப்பது, ஒரு நல்ல ஆடை கட்டினால் கூட அது பொறுக்காமல் அவர்களை அடிப்பது, குறைந்த கூலி அளித்து அவர்களின் உழைப்பை சுரண்டுவது ஆகிய கொடுமைகளை செய்தனர். தினக்கூலிகளாக வாழ்ந்த எஸ்எம்பி காலனி மக்கள் வறுமையின் விளிம்பில் இருந்தனர். அவர்களுக்கு அதிகபட்சமாக அளிக்கப்பட்ட அரசு வேலை துப்புரவு தொழில் மட்டுமே. தினசரி வாழ்வை நடத்த கந்துவட்டி வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அவர்களின் இயலாமையை பயன்படுத்திக் கொண்ட கந்துவட்டிக்காரர்கள் அதிக வட்டியை நிர்ணயித்து அதில் லாபம் பார்க்க ஆரம்பித்தனர். பணத்தை கட்ட முடியாத போது அவர்களை கொச்சை கொச்சையாக அனைவரும் விட்டுவது மட்டுமில்லாமல் உடல் ரீதியான வன்முறைகளையும் செய்தனர். இவற்றையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய காவல்துறை ஆதரவாக செயல்பட்டனர். எஸ்எம்பி காலனி மக்கள் 2 பேர் சேர்ந்து நின்றால் கூட அவர்களை அடித்து விரட்டினர். ஆனாலும் ஆதிக்க வர்க்கத்தின் அட்டூழியத்தை தட்டி கேட்க ஏதோ ஒரு பயம் அவர்களுக்கு இருந்தது. அரசும் சட்டமும் அவர்களை கைவிட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தோழனாக, பறிக்கப்பட்ட மக்களின் குரலாக எஸ்எம்பி காலனிக்கு வந்தார் தொழில் திருமாவளவன். பற்றி எறிந்ததை எஸ்எம்பி மக்கள் கண்டனர். ஆதிக்கசாலியினர் எஸ்எம்பி காலனி மக்களுக்கு நினைத்துக் கொண்டிருக்கும் கொடுமைகளை கண்ட தொழில் திருமாவளவன் அவர்கள் மாட்டு வண்டியை மேடையாக மாற்றி அம்பேத்கரிய சிந்தனைகளை முழங்கினார். மக்களை எதிர்த்து போராடும் கருஞ்சிறுத்தை கூட்டமாக மாற்றினார். எஸ்எம்பி காலனி மக்கள் அன்றிலிருந்து திருமாவளவனுடன் இணைந்து விடுதலை சிறுத்தைகளாக பயணிக்க தொடங்கினர். காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுக்க கூட பயந்த மக்களை கமிஷனர் ஆபீஸ் வரை சென்று மனு கொடுக்க செய்தார். ஆதிக்க வர்க்கத்தின் முன் கம்பீரமாக உட்கார வைத்தார். கஞ்சா கள்ளசாராயம் விற்பவர்களை எஸ்எம்பி காலனி மக்களே ஒன்றாய் திரண்டு அடித்து விரட்டினர். இது பொறுக்காத அதிகார வர்க்கம் நயவஞ்சகமாக அவர்கள் நிலத்தை அபகரித்து பிக் என்ற தொழில் நிறுவன சுவரை கட்டி அவர்களின் பொதுப்பாதையை அடைத்தது. கல்லறைகள் வருவதற்கான சாலையை சூட்சமமாக மறைத்தனர். ஏனென்று கேள்வி கேட்டபோது அது உங்களுக்கான உரிமை இல்லை என்று கூறினர். என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த பொழுது திருமா அவர்களை எஸ்எம்பி காலனி மக்கள் சந்தித்தனர். திருமா அவர்கள் மக்களுக்கு தைரியம் அளித்து ஊக்கமளித்தார். அந்த தைரியத்தில் வெளிந்திருந்த எஸ்எம்பி காலனி மக்கள் ஒன்றாய் திரண்டு தாங்களே அந்த காம்பவுண்ட் சுவரை இடித்து அப்புறப்படுத்தினர். இதை கொண்டாடும் விதமாக பாதையில் குறிக்கிடும் தடை மீது அதிரடி பாய்ச்சலை செய்து படைத்திடு வரலாறு என்ற திருமாவர்களின் வீரப்பொன்மொழி முதன்முறையாக எஸ்எம்பி காலனியில் உள்ள பலகையில் பொறிக்கப்பட்டது. எந்தவித அரசு சார் நலத்திட்டங்களும் வழங்கப்படாத எஸ்எம்பி காலனி மக்களை தேர்தல் சமயத்தில் தேர்தல் புறக்கணிப்பு செய்து அந்த மக்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்த செய்தார். நீங்கள் யாரும் யோக்கியமில்லை, அதனால் இந்த ஓட்டு உங்களுக்கு இல்லை என எழுதி ஓட்டு சேகரிப்பு பெட்டியில் விட்டனர். இந்த நிகழ்வின் மூலம் தமிழ்நாட்டிற்கு தங்களை விடுதலை சிறுத்தைகளாக அறிமுகப்படுத்தினர். துப்புரவு தொழில் மட்டுமே அதிகபட்ச அரசு வேலையாக இருந்த மக்களின் அடுத்த தலைமுறை IAS, IPS, VAO என பல முக்கிய அரசு அதிகாரிகளாக அமர்ந்தனர். அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கவில்லை என்றால் நான் IAS படித்திருக்க மாட்டேன். அதுதான் என்னை தூண்டியது. நான் ஒரு தலித், சேரியில் தான் பிறந்து வளர்ந்தேன். அம்பேத்கர் என்ற மாபெரும் தலைவர்
அவர்களின் எழுத்துக்கள் தான் என்னை மக்கள் சேவைக்கு தூண்டின. குடிசையில் வாழ்ந்த எஸ்எம்பி காலனி மக்களுக்கு வசதியான குடியிருப்புகளை போராடி பெற்றுத் தந்தார். அரசு சார் நலத்திட்டங்களான பள்ளிக்கூடம், ஆரம்ப சுகாதார நிலையம், சாலை வசதி என அனைத்தையும் பெற்றுத் தந்தார். கல்வி கிளர்ச்சிசை ஒன்று சேர் என்று அம்பேத்கர் கூறியதை நிகழ்த்தி காட்டினார். எஸ்எம்பி காலனி மக்கள் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக தமிழன்னைக்கு உருவம் அளித்து அதன் கையில் அரிவாள் கொடுத்து அதை மக்கள் போராட்டத்தின் சின்னமாக மாற்றினார். நாட்டார் தெய்வ சிலைகளுக்கு உடை அணிவித்து அவற்றை நாகரிகமாக மாற்றினார். அம்பேத்கர் பெரியாரை அவர்கள் தமிழன்னை கோவிலுக்குள் வைத்தனர். இளைஞர்களை வெறும் பொழுதுபோக்கு விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்த விடாமல் திருமாவர்கள் அவர்களை அரசியல் படுத்தினார். எந்த ஆதிக்க ஜாதியினராலும் அதிகார வர்க்கத்தாலும் ஊடுருவ முடியாத கருஞ்சிரத்தை கோட்டையாக மாறியுள்ளது எஸ்எம்பி காலனி. எஸ்எம்பி காலனியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவராக திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார். அரசியல் பழகி அமைப்பாய் திறந்தால் எந்த ஆதிக்க வர்க்கத்தையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறலாம் என்ற அம்பேத்கர் வழி சிந்தனையை நிரூபித்து காட்டியவர்கள் தான் தொல் திருமாவளவன் ஐயா அவர்களும் எஸ்எம்பி காலனி மக்களும். தொல் திருமாவளவன் அவர்களின் வருகைக்கு பின்னர் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி நடந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் இனி தமிழ்நாட்டு அரசியலே இயங்காது. இப்படி ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கியுள்ள தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி பெருமை கொள்கின்றோம். திருமணத்தை அனைவருக்கும் தங்கள் திறனியான தங்கள் திருமணம் சேரும் இந்த திருமண நாளுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். எல்லாவற்றிற்கும் முதலாக எமது குடும்ப தலைவர், நமது குடும்பங்களின் தலைவர், எங்களை அள்ளி தூக்கி முத்தமிட்ட கைகள் இந்த திருமண நாளை நேரத்தில் நடத்துவது எல்லோருக்கும் எல்லையில்லா ஆனந்தம் தான். யார் சொன்னது நம் தலைவருக்கு குழந்தைகள் இல்லை என்று? என்னை போல் இருக்கிறார்கள். ஏன் இன்று மனைவியாக காணும் அம்மா தமிழ்களில் கூட அவர் அள்ளி தூக்கி முத்தமிட்டு பேர் அவரை பார்த்துதானே நம் ஒவ்வொரு செயல்களும் அமைகிறது. தாய்மான தலைவர் நம்மளை பாசத்தோடு வளர்த்து வந்தார். தந்தையான தலைவர்கள் நமக்கு அறிவுரைகளை கூறி வந்தார். ஆசானாய் நம்மை வழிநடத்தும் நம் வாத்தியார்கள் ஆயிரம் ஆயிரம் திருமண ஏறி காலை எடுத்து கொடுத்த தியாக தலைவர். ஆனால் தனக்கென்று ஒரு திருமணத்தை நடத்திக் கொள்ளவில்லை. அதான் யாருக்காக? உனக்காக, எனக்காக, நமக்காக. அமைப்பே வாழ்க்கை என, கட்சியே குடும்பம் என நமக்காக மட்டுமே வாழ்ந்து வரும் ஈடிணையில்லா இறைவனிவர். பாதங்கள் வீங்க பயணம், கண்கள் வலிக்க தூக்கமில்லை, உடல் நோக உழைப்பு. இதெல்லாம் யாருக்காக? நமக்காக மட்டுமே. அடங்க மறுப்போம். இந்த தலைமுறை தியாகம் செய்யட்டும். அடுத்த தலைமுறை நாட்டை ஆளட்டும். நாங்கள் நாட்டை ஆள தயார். எழுச்சிக்காரரின் வழியில் இன்று மனைவியாரும் அம்மா தமிழ்கவி, அப்பா பிரபாகரனை வாழ்ந்த வருகை தந்துள்ள தலைவர் எழுச்சி தமிழர் தாத்தா திருக்கோள் திருமாவளவன் அவர்களே வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் ஒரு முறை அவரை கட்டி அணைத்து முத்தமிட்டு என் வரவேற்பை தெரிவிக்கிறேன். வெல்கம் தாத்தா. பெரியவர்கள் தாய்மார்கள் இந்த வேலையில் அப்படியே திருமணம் நடக்கிறத பார்க்கணுமா பார்த்தாலாம் ரைஸ்ல அப்படி பின்னாடி வந்திருக்காங்க, கொஞ்சம் தள்ளி வந்திருக்கேன். வீடு இருக்கு கீழே இருக்க திருமணத்தை அப்படியே நிகழ்வு நடக்க அப்படியே தற்போது விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலாளர் கனியவருடைய புதல்வி தமிழ்கனி அவர்களுக்கும் கட்சியுடைய முன்னோடி இருப்பதனுடைய பிரபாகரன் அவர்களுடைய 20 திருமணத்தை நமது எழுச்சி தமிழர்
சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர், உழைக்கும் மக்களின் உரிமை குரல், விடுதலை சிறுத்தைகளின் நாடு போற்றும் முதல்வர் இப்பொழுது திருமணத்தை நடத்தி வைப்பவர்கள். யார் கூட்டமா போய் நிற்க வேண்டாம். இது அப்படியே பின்னாடி வந்தா நல்லா இருக்கும். பின்னாடி பின்னாடி வாங்க. பின்னாடி வாங்க. அப்புறம் இருக்கலாமா இங்க உட்காந்து யாருக்குமே தெரியல. அப்படியே பின்னாடி வாங்க. தலைவர் மட்டும் இப்போது கால் எடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள். வேற யார் ஊருக்கு நிச்சய வேண்டாம். அது சொல்லி அந்த வரைக்கும் மணமகன் அம்மா அப்பா, மணமகள் அப்பா அம்மா அருகில் இருக்கிறார்கள். மணவிழாக்கான இருக்கின்ற சகோதரி கன்னிகனி அவர்களுடைய தாய் தந்தையர்கள், அன்பு சகோதரர் கனியம்மன் ரேணுகா அவர்களும், மணவிழாக்கான இருக்கின்ற மணமகன் பிரபாகரன் அவர்களுடைய தாய் தந்தையர்கள் திருப்பதி முருகேசன் திருப்பதி முருகேசன் அவர்களும் மேற்கு வருமானம்